நான் உங்கள் அஜித்தன். என்ன என் ஃப்ரெண்டு வந்து பைக்கு வந்து ஓட்டுறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பஸ் இருக்குண்ணா. அதே மாதிரி இங்கே ஒரு பஸ் இருக்குது. என்ன ஒன்று நல்ல நோய் இருக்குண்ணா. சரி பரவாயில்லன்னு இருக்கேன். வந்து இது மக்கான் ஷாப்பில் விட்டு அது ரெடி பண்ணி கண்டிப்பாக மாற்றணும் காய்ஸ். மாற்றி எல்லாத்தையும் முடிக்கிறோம் காய்ஸ். வெற்றி நமது. நாங்கள் அண்ணா வண்டி பொறுமையாக போகும்போது சரி வந்துட்டு பக்கத்தில் பெட்ரோல் இருக்கு. 93 வச்சுருக்கோம். வச்சுக்காம பெருசு காய்ஸ். நான் தெரியல மூடி வச்சுருவானுங்க. வாங்க கீரை போட்டு போகணும். வண்டி போகுது. ஆமாம்ல ரிப்பேர் பண்ணணும் காய்ஸ் வண்டியை ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஒழுங்காக ஓடும். வாங்க போய் மக்கான் ஷாப்பில் விட்டுட்டு அது எங்கே சிதமத்து விட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா சொன்னாங்க காய்ஸ். எங்கேயா போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியல. வாங்க போய் மக்கான் ஷாப் வந்துண்ணா போட்டு அதுக்கு முன்னே பெட்ரோலை போட்டு போயிடும் காய்ஸ். திடீர்னு இடையில போய் நின்றுச்சுன்னா தள்ளு தானே. அதனால் போய் பெட்ரோல் போட்டு போ. காணும் ஓகே கொடுத்துட்டு நல்லா வயசு பண்ணோன்னா பெட்ரோல் போட்டுருக்கோம். அங்கே அம்மா அவ்வளோ தெரியல பில்லு 108 ரூபா. 108 ரூபா கைஸ். 108 ரூபா நினைக்கிறேன். 108 ரூபா இருக்காது அம்மா சொல்லிட்டாங்க பண்ணுறதுக்கு. அப்படியே காசு கொஞ்சம் அதிகமாக 1000 ரூபா 2000 உண்மையாக போட்டோன்னா 1000 ரூபா ஆயிரும் கைஸ். சொல்லிட்டாங்க அடிக்கணும்னா பஸ்ஸு காருக்கு தான். ஐயா சரி விட மோதிக்கோ. யார் வேணால் வந்து மோதிக்கோங்க. எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. நான் லைட்டு போட்டுருக்கு. இல்லை பேட்ரி இருக்காடா வந்து இல்லை. என்ன பேட்ரி தானே ஓடு. மன்னிச்சிருவோ. இங்கே வண்டி நிற்காது. அடுத்த டைம் நான் வண்டி வேறு எதுக்கு போகுது சொல்லியாச்சியா. போகலாம். வண்டி வேறு போக மாட்டேங்குது. முக்கிட்டு இருக்கு முக்குசாமி மாதிரி. அங்கே அடிச்சு ஓட்டுறோம். அடிச்சாவே ஆகும். ஓட்டியாவே ஆகும். டேங்க் பண்ணியாச்சு. என்னன்னா ஃபைன் அடிக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட் பண்ணுறது தான் அம்மா வந்து இல்லை காசு. சரி பார்ப்போம். கட்ட வண்டி ஓட்ட கட்ட வண்டி போகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணவங்க லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிடையாது போங்க. அடிச்சு வருஷம் பின்னாடி அனுப்பி சொல்லிச்சுக்கோங்க. கீழே அடைஞ்சது முங்குசாமி வண்டி. சரி பார்ப்போம். தான் போகுது. ஃபஸ்ட்டு இந்த கடை எங்கே இருக்குன்னே தெரில. ஒழுங்காகவே எதுவுமே வச்சு கிடையாது. அவங்க போகலாம் கடைக்கு. நானும் முக்கிட்டே இருக்கேன். வண்டி போக மாட்டேங்குது முங்குசாமி மாதிரி. அதனால முடிஞ்சிருக்கு. நான் போயிட்டே இருக்கேன். இடம் மாரி இருக்கும். ஹைவே ஏறுற மாரி இருக்கும் காய்ஸ். அது கீழே நம்ம போனோம்னா நிறைய பொட்டிகள் இருக்கும். அப்படியே தாண்டி போனோம்னா அதுக்கு அந்தாண்டு தான் அந்த கடை இருக்கும். ஃப்ரெண்டு ஃபோன் எடுத்து சொன்னால் அங்கே தான் நம்ம இங்கே போயிட்டு இருக்கோம். கூகுள் மேப்பில் ஏதோ ஒரு கூகுளில் நம்ம அதில் போட்டு மேப்பை போட்டு போயிட்டு இருக்கோம். லொக்கேஷன் அனுப்பிவிட்டான். கூகுள் மேப் பண்ணுறாங்க. லொக்கேஷன் அனுப்பிவிட்டானா அதாங்க நம்ம தேடிட்டு போயிட்டே இருக்கோம். அங்கே லொக்கேஷன் லாஸ்ட்டாக போய் எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு வேற எங்கேயே போய் லொக்கேஷன் கொடுத்துருக்கு. கூகுள் கொடுத்துருக்கான். அவன் கொடுத்தானு தெரியல. கூகுள் இவன் கேட்டு இவன் கொடுத்துருக்கானா இல்லைண்ணா இவன் வந்து இவனே கொடுத்துருக்கானா ஆனால் கூகுள்கிட்ட கேட்டு இவன் கொடுத்துருக்கானான்னு தெரியல. வாங்க பார்ப்போம். போய்கிட்டே இருக்கான் முங்குசாமி. போயா சரி போயா யாரா ஓட்ட வண்டி வச்சுட்டு கட்ட வண்டியே முடிக்கிறேன்னா அதுக்கு முன்னே எனக்கு பாட தெரியாது. அதான் இது முடிச்சுக்கிறேன். கண்ணாடியாக பாருங்க ஒரு சப்பை கட்ட மாரி இருக்கு. சப்பை கட்டுறேன்.
அங்கே பாருங்க, அங்கே ஒரு தம்பி முட்டிக்கிட்டான். முட்டிக்கோ நல்லா முடியுதானே, முடிக்கோ ஜாலியாக முடிக்கோ. காட்டா வண்டி வண்டியை மோதிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். கட்ட வண்டி டக்குன்னு அந்த இடம் வந்துச்சுன்னா நான் ஏறி போயிடுவேன் கட்ட வண்டியில். ஐயா ஏன் வச்சு சாசண்டா ஆக்சிடெண்டா ஆயிட்டா நினைக்கிறேன். போயிட்டே இருக்க வண்டி எடுத்துட்டா ஸ்கூட்டியை தாண்டி போவான். இந்த வரும்போது அக்கா சாரிக்கா, நான் சொன்ன பாலத்துக்கு கீழே இந்த வழியாக தான் நம்ம போனோம். எனக்கு அந்தாண்ட இந்த சைடு பூச்சிக்காய் சைடு போனோம்னா இருக்கோம், அங்கே போகலாம். இதான் நான் சொன்ன பொட்டி கடை. நான் பார்த்துக்கோங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம நிற்போம். நான் பஸ் ஸ்டாண்டில் சொல்கிறேன், நான் எப்பயுமே நிற்போம். மண்டே எல்லாம் வாங்க, மக்காலே வாங்க, நல்லா வாங்க, சூப்பராக ஓட்டுவோம். வண்டி வாங்க சொல்ல வேண்டியதான். வண்டியை முக்கிட்டு போயிட்டு இருக்கு, கடையில் விட்டு ஸ்வீட் பண்ணிட்டு பழப்பழன்னு அடிச்சுட்டு ஏதோ டக்குன்னு வாங்கினா போய வண்டி ஹார்னும் நல்லா கைஸ் அடிக்குது. வீடு இந்த இன்ஜின் மாற்றணும், பெயிண்ட் அடிக்கணும், மாற்றணும். போயிட்டு இருக்கேன். வந்துட்டு நம்ம சொன்ன கடை வந்துட்டு கைஸ். ஐயோ போயாங்க, எனக்கிலே எல்லாம் வரீங்களாயா? கட்ட வண்டி நான் ஓட்ட போகிறேன். கட்ட வண்டி ஓட்ட போகிறேன். கட்ட வண்டி வாங்க கைஸ், இந்த ஷெட்டில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட கேட்டுப்போம். இந்த விடுட்டா என்ன வந்து இங்கே நிப்பாட்டுட்டான்னு கேட்போம் ஓனர்கிட்ட. அதுக்கு முன்னாடி கேட்டுப்போம் என்ன கைஸ் ரெண்டு கேட்டுப்போம். கைஸ் என்ன சொன்னாங்கன்னா வண்டி நிப்பாட்டுங்க, இன்னும் ஒரு ரெண்டு வண்டி வரணும், நிப்பாட்டி கொடுக்கணும். நல்லா வாக்கிங் வந்துட்டு நல்லா முடிக்கணும். சரி வாங்க, சரி நம்ம பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டு இந்த வண்டியை பார்ப்போம். திரும்ப பெயிண்ட் அடிக்க சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டு போயிடுவோம். போட ஆனால் அப்புறம் இது பேர் என்ன, இது பெயிண்ட் அடிச்சிருங்க. இந்த வேலை அடிக்கணும், வேலை அடிக்கணும். உண்டே நம்ம கடையில் உண்டே வந்து அடிச்சுக்கோ. நானா இப்படி பேசுகிறேன்? சரி போகிறோம், அப்போ தான் நல்லா பேசுனேன். இப்படி பேசுகிறேன் தம்பி, அதான் இருக்கட்டும். எப்படி உனக்கு பெயிண்ட் அடிக்கணும் தெரியும் கைஸ். நல்லா அவங்கள்ட்ட விளக்கமாக சொல்லிட்டு வந்துடுறேன், விளக்கணை மாரி. ஓகேவாப்பா, கன்ஃபார்ம் தானே? ஓகே சரி போயிடானே. கைஸ் இப்போ என்னன்னா அந்த கடை சொல்லியாச்சு. எப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்பீங்க, அது சர்ப்ரைஸ். நாங்கள் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் சொல்லியிருந்த அந்த ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிட்டா. கொஞ்ச மாதிரி எல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு தம்பி. சரி எவ்வளோ காசு? காசு வந்து 10 லட்சம் ரூபாய். என்ன தம்பி இன்னும் ரேட்டு போட்டு பேசுகிற? இவ்வளோ எனக்கு குறைக்க முடியாது, காசு வச்சுக்க. இப்போ நான் வண்டி வாங்கினால வண்டி பெயிண்ட் அடிச்சுட்டான் பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்கா வண்டி. இதுங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு காட்டு. சரிங்க இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்துக்கோங்க. டாப்பில் தான் அடிச்சு வச்சுருக்கேன் பெயிண்டு. அடுத்தது
இங்கே பாருங்கள், இதுதான் மைண்ட் பிக்சரு. அதான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பையன் நான் அடுத்து சொன்னேன், அப்பயே சொன்னல, அதான் இது கைஸ். சிங்கிள் எல்லாத்தையும் மாற்றி வச்சு வாங்க ஒரு சவாரி போயிட்டு வந்துடலாம். எடுத்துன்னு இல்லக்கூடாது, பார்த்து கூடாது. கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு பார்த்து ஏயோ இந்த ஆண்டத்துக்கத்தாலே எனக்கு தலைவலிக்குது. யூட்டன் எடுத்து போகணும். எப்படி போகலாம்? போயிடலாம். வெளில போனால்தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். இங்கே மட்டும் எம்மா வந்துட்டே இருக்குங்களா? இருக்கா போயிருங்க. ஏய் நான் போங்களே இல்லை முண்டியை மட்டும் முடியலாங்க. அப்பாடி போயிட்டு இருக்கேன். அங்கே போடலாம், பார்த்து போகணும், கவனமாக போகணும் கைஸ். பார்த்து இடிக்காமல் போகணும், இடிக்காமல் கைஸ். இப்போ போகலாம். இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எடுக்கிறேன் வீடியோ கிளம்பலாம் போவோம். நான் வீட்டை போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இல்லை என்னடா இருக்குன்னு போடலாம், எனக்கே பயமாக இருக்கு. என்னன்னா கைஸ், நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த வீடியோ கிளம்பலாம் போகணும்னு சொன்ன மாதிரி வீட்டில் காட்டிக்கிட்டு சாமி படுத்துறது நானும் போயிட்டே இருக்கேன். இந்த பஸ்ஸை மட்டும் மூடக்கூடாது கடவுளே. அப்பனே முருகா நல்லா ஓட்டணும். அப்பனே முருகா நல்லா வண்டி எனக்கு ஓட்டணும். நல்லா வியாபாரம் ஓடணும். நல்லா ஓடணும். அப்பனே முருகா நம்ம தப்பா போகிறேன். நான் வண்டிங்கிறது கூட வச்சுடாப்பா போகலாம். இங்கே மட்டும் ஆனா இருக்கு இன்ஜின் சீஸ் ஆகிட்டாங்க. வேறு நம்ம ஓடி வந்து சீஸ் ஆகிட்டு ஆனால் ஓட்டும் ஒரு சொல்லி பிடிச்சிட்டு இருந்துச்சு டயரு. ஒரு பார்க்க முடியாது. அது பண்ணி அது 2 லட்சம் ஆகிட்டாங்க. ஜனங்களை ஏற்றிக்கிட்டு இன்னும் 2 போயிருந்தேன். பஸ் வராது எனக்கு புரியலையோ. ஓ அன்னைக்கு வளைச்சி அன்னைக்கு ஏற்றுட்டு போகும்போது ஏற்றுலேன்னு வரல பொழுது. அன்றைக்கி நிறைய பேர் இப்படின்னாண்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கம்மி பஸ்ஸில் கம்மி. அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு பிடிச்சிருங்க, ரெட் கலர் ஆட்டோ போடுங்க. இந்த பஸ்ஸு பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஆட்டோ போட்டு விட்ருங்க. போயிட்டே இருக்கோம். அச்சமில்லை ஓடு மாரி ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த வழியாக தான் நம்ம அன்றைக்கி பஸ்ஸு காட்டும் போது இந்த வழியாக தான் போயிட்டுருந்தோம். உடனே இந்த வழியாக தான் போகணும். ஏன்னா இந்த வழியாக தான் அந்த ஊருக்கு போகிற வழியே இருக்குது. ஸ்பெஷலாக அதே ஊர் தான், அதே ஏரியா தான். அந்த ஏரியா வழியாக நம்ம போகணும். நான் போயிட்டு இருக்கேன். அச்சமில்லை போடு. இந்த காரத்தினால போன மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி. சரி ஏதோ ஒரு கார். தேசிய கொடி சல்யூட். உங்களுக்கு தெரியான்னு தெரில அந்த தேசிய கொடி. எப்படின்னா இந்த வழியாக தான் வந்தோம். என்ன கொஞ்சம் பார்த்தா அந்த இடம் வரும். நம்ம ஏன் அந்த இடத்துல போய்
வச்சு காட்டணும். அது காட்டிட்டு வந்துட்டேன் கைஸ். வருவாங்கன்னு தெரியல. நான் அங்கே போயிருக்கேன். நான் ஜனம் ஃபஸ்ட்டு வைக்கிற சிங்கிள் இதுதான். ஐயோ நான் ஆர்டிஸ்டில் எங்கடா அங்கே கதை அப்பா எங்கே கதை சொல்லுறா இருக்கு. இப்போ இது நல்லா கூட்டம் வருது. பேசஞ்சர் எத்தனை 10 11 12 பேர் கைஸ் ஏறி இருக்காங்க நம்ம வண்டியில். ரெண்டு பேர் கண்ணாடியும் பார்த்துட்டே போகும். இதெல்லாம் ஃபஸ்ட் எடுக்கிறோம். மோதாமல் போயின்னு கடவுளே குறுக்கு என்னாச்சு. நான் அந்த போனீங்களா இது எடுத்து விட போக வேண்டியதான். நான் இதெல்லாம் மழை காலத்தில் தெரியாமல் வண்டி எடுத்துட்டேன். மழையா பெய்யுது. மழை காலத்துலாம் தெரியாமல் வண்டி எடுத்துட்டேன். மழையா பெஞ்சிட்டு இருக்குது. இந்த வீடியோ எப்போ முடியும்னா இந்த ஒரு ஊருக்கு போயிட்டு தான் இந்த வீடியோ முடியும். இப்போ போயிட்டே இருக்கேன். போலாம் நந்தகுமார். ஐயோ பக்கத்தில் வந்தாலே எல்லாமே தெரிகிறது. ஃபஸ்ட் இவன் 2 13 14 15 16 17 அதேதான். வண்டியை போடலாம். என்ன வேகம் அந்த மண்டையில். இந்த மண்டையில என் வேகத்தை எல்லாம் பார்க்குறீங்களா? இப்போ ஏடியாவும் டாட்டா ரொம்ப பண்ணுறான். சரி கிச்சு விழுந்துருப்பான். நானும் இங்கே என் வண்டி கிடப்பேன். வண்டி பின்னாடி போயிட்டு இருக்கான். சேஃப்டி இல்லை. ஐயோ நோடியா. ஐயா விட்டுட்டான் வண்டியை விட்டான். ஆனால் அதுவும் தெரியல. வண்டி பொறுமையாக அடிக்கிறேன். சரியா எப்படி ரைட்டை போட்டாயா வந்து பாருங்க. நம்மள நம்ம இல்லை தீசுக்கை பக்கம் போகிறேன்னா இப்போ நான் சிலருக்கு தெரியாது. அதனால தான் தீசுக்கை பக்கம்னு போயிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஏரியா தாண்டி யாரா அப்போ வேண்டிகிட்டு போடுவான். வேற யாருன்னா போ வந்துட்டியா சொன்ன ஏரியா வந்துட்டியா. ஐயோ விட்டு தூக்கிறா கைப்புல. அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டா சொன்னல அது அங்கே தான் இருக்குது. டக்காரா அணிங்கன்னா கோபால் மொபைல் பாலம். ஏறி இறங்க போகிறான். ரைட் சரி போனாங்க. போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். எங்கே போகிறோம்லாம் தெரியாது. அங்கே போனோம். நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு வண்டி ரிப்பேர் பண்ண கடையை காட்டுறேன் வாங்க. எங்கே இருக்குது தோ எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்கு. சரி வாங்க முடிச்சாச்சுல. நம்ம இங்கே நின்றுட்டு அந்த கடையில் நம்ம வந்து கைஸ் இந்த பிரேக்கு தான் சொல்ல பிடிக்க மாட்டேங்குது. இந்த ஆள் எப்போயே சொன்னால் உங்களுக்கால லைட் ஆஃப் பண்ண முடியாது, இந்த பிரேக் ஒழுங்காக பிடிக்க முடியாதுன்னு. இனிமேல் லைட்டு ஒழுங்காக ஆஃப் பண்ண முடியல. நானும் அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியல.
ஏதோ அப்படி தொலைங்கடா அழைச்சோம் அப்பாடி சரண் சடக் இருக்கு போடாதான் சரண் பிரேக்கு ஐயா இந்த சீர் வரீங்க இந்தியாவில் ஊர் வரும் அதானே பார்த்தேன் ஏறுங்க ஏறுங்கோ 31 பேர் தான் நம்ம பஸ்ஸில் இருக்காங்க போயிட்டு இருக்கோம் அப்போ தான் இந்த ஏரியா வரும் நான் இந்த ஊரை தராம செலக்ட் பண்ணிட்டோமோ போயிட்டே இருக்கு உன் பின்னாடி மட்டும் நம்ம போயிருந்தோம் நம்மளும் இன்னும் கவுத்தி கிடப்போம் உன் பின்னாடி போய் அவன் பின்னாடியும் போவோம் கரெக்டாக நம்ம ரூட்டில் போயிட்டு இருக்கோம் ஆனால் தப்பிச்சோம் எனக்கு டவுட்டு ஏன் எத்தனை சுவிட்ச் இருக்கு ஆனால் ஏன் எதுவுமே அமுத்த முடியல அவங்க இங்கே இருக்க சுவிட்சு நானே ஒரு கோளாருங்க மண்டகுள்ள நந்தகோபால் கோபால் எல்லாம் ஏறி எங்கே போகிறோன்னு தெரியல எங்கே வேணால் வாங்க எங்கே எல்லோரும் ஏறுங்க அங்கே போகலாம் 34 35 36 அவ்வளோதான் நினைக்கிறேன் 36 பேர் எடுத்துட்டோம் பஸ்ஸில் அதே கம்மி தான் உண்மையாக பஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 பேர் எடுத்துருப்பானுங்க சரி நின்றுட்டே வருவானுங்க சில பஸ்லாம் உட்காந்துட்டு வருவானுங்க அதாங்க இருக்கு அங்கே தான் நம்ம பொறுமை காட்டிட்டு ஆனால் பஸ்ஸு நிறைய அவசரம் நடந்துருக்கு ஏன்னா நானும் மோதிரி காணிக்கிறனாலையா நல்லா வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸுக்கு இதே கலர் தான் ஒரு பஸ் வந்துச்சு நான் மட்டும் போயிட்டு இருக்கேன் வந்து என்ன வந்து இச்சான் பாருங்க ஓட்டோ தூக்கிட்டு அங்கே போயிடா சொல்லிட்டு கிடையாது அதுக்கப்புறம் இந்த வண்டி மாரி அங்கே நிற்கிது அதை கொடுத்து தான் போயிட்டு இருக்கேன் போகிறோம் இங்கே ரவுண்டும் போக மாட்டேறானுங்க சரி இன்னும் மக்களை தான் என்னடா இங்கேனா கேர்ள்ஸ் கூட்டம் இருக்கு மேமா இங்கே தான் வரணுமா உங்களுக்கு பாட்டியா ஏறாம் பாட்டியா பாட்டி இன்னொரு பாட்டி இன்னொரு பாட்டி ஓடு நான் ஆர்டிஸ்ட் டிப்ரெஷன் ஏன் டிப்ரெஷன்னா டோர் சாப்பிட்டு இருக்கு ரிவர்ஸ் கீழே போகிறோம் டிப்ரெஷன் தானே டிப்ரெஷனே தான் போயிட்டு இருக்கேன் அதிவேகத்தில் போயிட்டு இருக்கிறேன் அதிவேகத்தில் அரிசன் போய் கொண்டிருக்கிறான் பஸ் ஸ்டாண்டு வருகிறது எல்லாரும் வண்டியை விட்டு நவுந்துவோங்க ஐயா விட்டுட்டேன் வண்டி இன்னும் வரையாடா பஸ் ஸ்டாண்டியா விட்டீங்க போங்க வரும் இதை தாண்ட வேண்டி வரும் ஐயோ இந்த சைடு போகணும் இதுக்கப்புறம் ஒரு வளைவு மாரி வரும் இந்த வளைவில் ஏறி வளைச்சி ஒரு பஸ் ஸ்டாண்டு காசு எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம் சேர்த்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற ரசனா கேட்டது 41 பேர் ஏற்றிருப்போம் நல்லா காசை பார்த்தாங்கய்யா பஸ் ஸ்டாண்டு இங்கே சிக்னல் போடுறோம் நீங்கள் போட்டி நிப்பாட்டுவோம் நீங்கள் இல்லை தாண்டி போகிறோம் இப்போ நீங்களே இப்போ போயிட்டு இருக்கணும் பேசலையா பச்சை க்ரீன் லைட்டா ரெட் போட்டாங்க ஓட கைப்பற்றி இப்போ தானே இந்த வளைவு சொல்கிற வளைவு மாரி வட்டம் மாரி ஒரு வட்டமான்னு தெரியல வளைவுல எனக்கு ஒழுங்கு வரும்
தான் நாங்கள் எல்லாரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேச்சு மாயா வந்துடுறாங்க. மாயா வண்டி ஸ்லோ ஓட்டுற, வண்டி ஓடுக்கணும் ஓட்டுக்கிறது. ஓ வளைவியா வளவலை எல்லாம் அழைச்சிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் வருது. அச்சமில்லே ஓட்டு, அச்சமில்லே வண்டியை ஓட்டு, அச்சமில்லே வண்டியை ஓட்டு, வண்டி ஏற்ற போடும். ஷெப் கைஸ் நல்லபடியாக 100 வரைக்கும் ஒரு வண்டி ஒரு பாட்டி இடிக்காமல் வந்திருக்கனால நீங்கள் லைக் பண்ணுங்க. நீங்கள் ஹெல்த் வேணால் பாருங்கள், கொஞ்சம் கூட குறையும். 100 எடுத்தது 100 எடுத்து இருக்கு. எனக்காகவே நீங்கள் இதுக்காகவே எனக்கு ஒரு லைக் போடுங்க. போயா இனிமேல் எனக்கு சிக்னல் அன்றைக்கி தான் ஆள் இல்லை. எடுத்தோமா சமைக்க போனோமா அப்படின்னு பாடணுமா காசு வாங்கணுமா இருக்கிறது தான் எனக்கு வேலை. அப்புறம் சொல்ல மாட்டேன், நான் இன்ஸ்டா வச்சுருக்கேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவேன், இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் இது வீடியோஸ்லாம் வரும். எவ்வளோ காசு தான் தெரியலையே, பார்ப்போம். என்ன காசு தெரியும், 60 ரூபா.